எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார். அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல, அது அவருக்குள்ள உரிமை. ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வடக்கு மக்களை பொறுத்த மட்டிலே, யாழ்ப்பாண மாவட்ட மக்களை பொறுத்த மட்டிலே பாரதூரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம் மகாயாகம் 50 வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது. ஆலய வழிபாட்டு கிரியைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பாரதூரமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டுத்தான் நுழைய வேண்டும். ஆனால் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள். இது பாரதூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல, கஷ்டங்களையும் அங்கு குழுமியிருந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டின் பிரதமரே, ஆட்சித்துறையில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது.